பீட்ரூட்டு துருவி வச்சுக்கணும். பீட்ரூட்டு, ஊறுகாய் பொடி, இஞ்சி, வெந்தயம் வேணும், அப்புறம் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது பெருங்காயம், இது வந்துட்டு வினாகிரி, பூண்டு, மிளகாத்தூள், அப்புறம் நல்லெண்ணெய். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். கடாய் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு மறந்து போயிட்டு வைக்கிறதுக்கு, அதனால கடுகு போட்டுடலாம். பூண்டு போட்டுடலாம். பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ வெந்தயம் போட்டுடலாம். இஞ்சி போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ ஊறுகாய் பொடி போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ பீட்ரூட் போடணும். நல்லா கேரி விட்டுருணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இது ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வினாகிரி, லாஸ்ட்டில் தான் வினாகிரி ஊற்றணும். இப்போ ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, வினாகிரியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. பீட்ரூட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கணும். ஒன்றும் ஆகுறதில்லை. 1 மாதம் கூட வைக்கலாம் இந்த பீட்ரூட் ஊறுகாய்.